ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஃபுல்லாகவே இங்கே இருக்க மரகத லிங்கத்துக்கு வந்து ஸ்பெஷல் பாலாபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் மக்கள் வந்து மார்கழி மாதம் ஃபுல்லாக விடிகால பனியிலையும் பார்க்காம வந்து பார்த்துட்ருக்காங்க. நாங்களும் இந்த விடிகால 3 மணி பூஜைக்காக தான் வீட்டிலேருந்து கிளம்புறோம். நாங்கள் கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா மிட் நைட் 12 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறோம். நாங்கள் தலைவாசல் பகுதியிலேருந்து வந்துட்டுருக்கோம். நாங்கள் திருச்செங்கோடு கரெக்டாக 2 மணிக்கு அங்கே போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் ரோடு ஃப்ரீயாக இருக்கிறது பார்த்தா கூட்டம் இருக்காது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்து பார்த்தா மணி 2 மணிக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு முன்னாடி ஒரு 45 கார் பக்கமாக இருக்குதுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போகிறதே ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக நடந்து போகிறோம் கோவிலேருந்து. காருக்கு மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பைக்ஸுங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்ட வரைக்கும் 12 மணி 12:30 மணி அதுலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் இது மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வீடியோஸ் பார்த்து தான் வந்தேன். பட் அப்போ கூட நான் நம்பலை. பட் மணி 2 மணிக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடு. எங்களுக்கு அப்புறம் வந்து கார் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா காரும் பார்க்கிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருக்காங்க. ஸோ மற்ற பகுதி எங்கள் பகுதியை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பனி கம்மி தான். பட் வந்து பீப்புள்ஸ் அதையும் அதுங்க மிட் நைட்லேருந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் கோவில் நிர்வாகத்திட்ட செக் பண்ணும்போது அவங்க 2:45 தான் அலோவ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் வெயிட் பண்ணுற வழி பார்த்திங்கன்னா பைக் கார் போகிற வழி, தார் வழி சாலை. இதே நீங்கள் வந்து படிக்கட்டு வழியாக போகணும் அப்படின்னா அவங்கள 2:30 அலோவ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் ஓன் வெஹிக்கிளையும் வரலாம். கவர்மெண்ட் பஸ்ஸும் மலைக்கு வந்து கோவில் பஸ் வந்து போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பைக் கார்ஸ் வந்து அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு தான் அதை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நம்பருக்கு வந்து 10 ரூபீஸ் வந்து டிக்கெட்டு. ஸோ 2:30 பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் பஸ் வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அவங்க செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2:45 அலோவ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள், எவ்வளோ பைக்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் காரும் பின்னாடி பார்க்கிங் போயிட்டு தான் இருக்குது. ஒரு வழியாக 2:45 அலோவ் பண்ணாங்க. பட் நம்ம கார் வந்து க்யூ பின்னாடி இருந்ததால் நான் கரெக்டாக ஒரு 3 o'clock தான் நான் இங்கே ஏறவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. வியூவும் பார்த்திங்கன்னா இந்த மிட் நைட் டைமில் லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கோவில் நிர்வாகம் ரோட்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக லைட்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. திருச்செங்கோடு இவ்வளோ பெரிய சிட்டி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த மார்கழியில் மட்டும்தான் மரகதலிங்கம் வந்து 3 to 7ங்கிற காலையில் பூஜை வந்து பண்ணுறாங்க. பட் ஜென்ரலாக கோவில் மற்ற நாளில் பார்த்திங்கன்னா கோவில் வந்து காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுது. இந்த மார்கழி மாதம் முழுவதும் மட்டும் 3 to 7 வந்து சிறப்பு பூஜை பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே ரெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் பார்க்கும்போதே ஆல்ரெடி படிக்கட்டில் வந்து மக்களும் வந்து நிறையா இருந்தாங்க. கார்ஸ் எல்லாமே பார்க்கிங் நோக்கி அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ வியூ பாருங்கள், இல்லை டாப்பில் இருந்து பார்க்கும்போது ஸோ கோவில் கோபுரம் தெரியுது. ஸோ இது ஒரு வடக்கு வாசல். டைம் பார்த்திங்கன்னா 3:15 இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரௌடு கோவில் ஃபுல்லாக பார்க்கிங்கு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ பார்க்கிங்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்லேருந்து கொஞ்சம் முன்னாடி போனால் இருக்குது. ஸோ இந்த இன்வெட்டிவில் வந்து யாரையும் அலோவ் பண்ணல, பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங்க்கு அலோவ் பண்ணல. ஸோ இது வந்து மேற்கு வாசல். இது வழியாக தான் பீப்புள்ஸ் வந்து பார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. நான் இந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன். பட் நான் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வரணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய அதிர்ஷ்டம் கரெக்டாக இந்த மரகத பூஜைக்கு வந்து பார்க்கணும், மார்கழியில் வந்து இந்த டைமில் பார்க்கணுன்னு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ பார்க்கிங் முடிச்சுட்டு நாங்கள் கோயில் நோக்கி போயிட்டுருந்தோம். மக்கள் எல்லாருமே அங்கே கூட்டத்துக்கு அதிகமாக இருக்கிறதால சீக்கிரம் போய் க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிற வேகமாக ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இங்கே பார்க்கிங்லேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பீப்புள்ஸ் இந்த ஸ்லோப்பில் கொஞ்சம் வேகமாக ஓடிட்டுருக்காங்க. ஸோ மேற்கு வழியாக நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஃபுல் க்ரௌடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி ஃபுல் க்யூ நின்றுட்டு. ஸோ எங்க கூட வந்தவங்களும் பைக் கார் ஆல்ரெடி ஃபுல் லைன் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. பட் ஸோ கூட்டம் அதிகமாக நடுவில் வந்து ரோஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து நின்றுருக்காங்க. ஆல்ரெடி க்யூஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. வீடியோவில் பார்த்தா வந்து மக்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. க்யூ வந்து ஆல்ரெடி உள்ள கொஞ்சம் ஆல்ரெடி பீப்புள்ஸ் நின்றுட்டு இருக்கிறதால ஒன்ஸே அவங்க பார்த்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த க்யூ மெல்ல மூவ் ஆகும். ஸோ இந்த காலையில் வந்து 3-4 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங்ஸோடு பார்க்குறதுக்கு கோயில் ரொம்ப அமைதியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குது.
ஸ்கூல்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க, எங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் டிக்கெட் கவுண்டர்கிட்ட வந்துவிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வந்து எடுக்கணும். ஒரு நபருக்கு 25 ரூபா. ஸோ அதுக்கு மேலே மொபைல் அலோடு இல்லைங்கிறதால நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்து தான் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ கோயில் சாமி பார்க்குறதுக்கு இங்கே ஆவரேஜாக 45 மினிட்ஸ் to 1 hour ஆகுது. ஸோ சாமி பார்த்துட்டு வெளியில் வரப்போ மற்ற இருக்கிற கல்களான தெய்வங்களை நாங்கள் பார்த்து வணங்கிட்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாக வடிவிலான தெய்வம் இருக்குது. இங்கே மக்கள் வந்து சிவப்பு மற்றும் மஞ்சள் வந்து சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதை வந்து நீராக வந்து வச்சுக்கிட்டு வராங்க. பொதுவாக அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா நாக தெய்வங்களுக்கு பெயர் போனதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நாகதோஷம்ல இருக்கவங்க இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு தோஷம் கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுவாமியோட சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் வந்து கியூ சைடே வந்து உட்காந்துருந்தோம். இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இங்கே வந்து 2 கொடிமரம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கொடிமரம், இன்னொரு பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு கொடிமரமும் இருக்குது. ஸோ கூட்டத்தை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்போது எவ்வளோ கூட்டம் இருந்தோ அதே அளவு கூட்டம் இருக்குது. பட் வந்து கார்ஸ் வந்து இப்போது மேலே வந்து கார்ஸ் கீழே போனதுக்கப்புறம் தான் மறுபடியும் பார்க்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதால ஸோ கூட்டம் உள்ளே வர கூட்டம் இருக்குது. பட் ஏற்கனவே நின்றுட்டு இருந்தவங்க கியூவில் நின்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ வியூ பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அருமையாக இருக்குது. மேற்கு வாசல்லேருந்து இந்த வியூ பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நடந்து போக தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து கியூ பார்த்திங்கன்னா மெல்ல கியூ நகர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பீப்புள்ஸும் வந்து லைனில் மூவ் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. சாமி பார்த்தவங்க வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. பட் இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸில் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக கியூ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்லோவாக அந்த படிக்கட்டில் வரவங்க வந்துட்டுருக்காங்க. ஏன்னா கார் பார்க்கிங் வந்து ஆல்ரெடி மேலே ஃபுல்லானதால மேலே இருக்கவங்க கீழே போனால் மட்டும்தான் மேலே வந்து அலோவ் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண பால் வந்து பக்தர்களுக்கு எது அழைச்சிட்டு வராங்க. ஸோ நாங்கள் போகும்போது கியூ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. முன்னாடி போனவங்க பாட்டில்ஸ்லேயோ இல்லை கப்லேயும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது இல்லாதவங்களுக்கு கையிலையும் சின்னதாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் அபிஷேக பாலை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்க சிறு கோயிலில் பார்க்கும்போது இங்கே வந்து சிலர் வந்து ஆல்ரெடி வந்து வேண்டுதல் வச்சுட்டு சிலர் அரசு வேலை கிடைச்சதால் அதுக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. லெஃப்ட் சைடில் இருக்க ஒரு அரசுலையுமே அருமையாக இருந்தது. அதுக்கு நேம் போர்டோடு இருந்தது. ஸோ சாமி பார்த்துட்டு வந்தவங்க இப்படியே மேற்கு வாசல் வந்து சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வடக்கு வாசல் வெளியில் போய் மற்ற வியூ பாயிண்ட் பட் அன்னதானம் இந்த தீபமை கொடுக்குற இடத்துக்கும் போயிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா அப்படியே பெருமாள் கோயிலில் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ பூஜை முடிச்சுட்டு பக்தர்களுக்கு வந்து நீர் வந்து வழங்கிட்டு இருந்தாங்க, துளசி நீர் வழங்கிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்கன்னா ஒரு ஞாபகத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கொடிமரமும் கவர் ஆகும். ப்ளஸ் வந்து கோபுரம் வியூ பாயிண்ட்டும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்தப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் வந்து இங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் போகும்போது மற்ற சாமிகளும் பார்த்துட்டே போகலாம். நீங்கள் லெஃப்ட் சைடில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு வாசல் வந்துடும். வடக்கு வாசலில் நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே தான் கார்த்திகை தீபத்தை போய் தீபம் ஏற்றப்பட்டவர்லேருந்து மீதி இருக்க தீபமையை வந்து பொதுமக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் வந்தீங்கன்னா அங்கே அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டி வியூ நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் நேராக உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டி வியூ இங்கே தான் அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே ரைட் சைடில் கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா சிட்டி வியூ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எல்லா வீட்லேயும் மார்னிங்னால எல்லா வீட்லேயும் லைட் எரிஞ்சு தான் இருக்குது. அருமையான வியூங்க. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிவாரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியல சிவசிவா நேம் போர்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ ப்ளஸ் கிழக்கு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு பெரிய விளக்கு ஒன்று கற்களால் ஒரு பெரிய விளக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 லிட்டர்ஸ் வந்து பிடிக்கும். அந்த விளக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மக்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக தொட்டு கும்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே படிக்கட்டு பாதை வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் அந்த வழியாக நீங்கள் போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிள்ளையார் கோவில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோவில் நீங்கள் ரீச் ஆகலாம். அங்கே தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுறதாகவும் சொல்கிறாங்க. பூஜைக்கு வழியுரைத்த மாலுக்கு சக்கரத்தை பரிசளிக்க
நன்றி நம சிவாயவே எம்பெருமானுக்கு மங்களம். ஸோ இது போன்ற ஆன்மீக பயணம் மற்றும் கோயில் பற்றிய தகவலுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.